திருவண்ணாமலை மாவட்டம் சேத்துப்பட்டு அருகே பட்டா மாற்றம் செய்ய 5000 ரூபாய் வாங்கிய கிராம நிர்வாக அலுவலர் கையும் களவுமாக பிடிபட்டிருக்கிறார். கோணம் 1. அரசு ஊழியர்கள் லஞ்சம் வாங்குவது பிடிபடுவது என்கிற செய்தியெல்லாம் இப்போது வழக்கமான செய்திகளாகிவிட்டது. ஆனாலும் யாரும் திருந்தியதாக தெரியவில்லை. அரசு அலுவலகங்களுக்கு எந்த வேலைக்கு போனாலும் லஞ்சம் என்பது எழுதப்படாத சட்டமாகிவிட்டது. லஞ்சம் வாங்காதவர்களை தேடித்தான் பிடிக்க வேண்டியிருக்கிறது என்கிறார்கள் பொதுமக்கள். கோணம் 2. லஞ்சம் வாங்கி மாட்டிக்கொள்கிறவர்களில் ஆணுக்கிங்கே இளைப்பிள்ளை என்று பெண்களும் இருக்கிறார்கள். இதன் மூலம் லஞ்சம் வாங்கி மாட்டிக்கொள்ளுகிறவர்கள் வெட்கப்படுவதில்லை என்று தெரிகிறது. ஏனெனில் நீ மாட்டிக்கொள்ளவில்லை, நான் மாட்டிக்கொண்டேன், அவ்வளவுதான் என மற்றவர்களை நோக்கி அவர்கள் கூறுவதைப் போல இருக்கிறது. கோணம் 3. லஞ்சம் வாங்குவதில் பைத்தியம் ஆகிவிட்டால் அவர்கள் ஏழைகள், இயலாதவர்கள் என்றெல்லாம் கூட பார்ப்பதில்லை. கௌரவமான பிச்சைக்காரர்களாகவே அவர்கள் இருக்கிறார்கள். இவர்கள் திருந்த வேண்டுமானால் அரசு மேலதிக கடுமை காட்ட வேண்டும். கையும் களவுமாக லஞ்சம் வாங்கி பிடிபடுகிறவர்களுக்கு சஸ்பெண்ட் கால பலன்களை தருவதையும் நிறுத்தி வைக்க வேண்டும் என்றும் சமூக செயல்பாட்டாளர்கள் கருத்து தெரிவித்து வருகின்றனர். கோணம் 4. அரசு ஊழியர்கள் தங்களின் கோரிக்கைகளுக்காக போராடும் போது பொதுமக்கள் முகம் சுழிப்பதற்கு காரணமே இந்த லஞ்சம்தான். எனவே அரசு ஊழியர் சங்கங்கள் மக்கள் சேவையில் தங்கள் உறுப்பினர்கள் எவ்வாறு நேர்மையாகவும் கனிவாகவும் செயல்பட வேண்டும் என்று கற்பிக்க வேண்டும். சந்தா கிடைக்காது என்பதால் சங்கங்கள் இதனை செய்ய மறுக்கின்றனவா என்கிற கேள்வியும் எழுகிறது. கோணம் 5. மேலிடத்து நிர்பந்தம் இருந்தால் சலுகைகளை காட்டுவது, சட்டப்படி செய்ய வேண்டிய வேலைகளை செய்யாமல் சட்டத்தில் இருக்கும் ஓட்டைகளை காட்டி இழுத்தடித்து லஞ்சம் வாங்க நினைப்பது போன்றவை அரசு அலுவலகங்களில் இல்லவே இல்லை என்பதை எந்த அலுவலகத்திலாவது கூற முடியுமா என்று அரசியல் விமர்சகர்கள் கேள்வி எழுப்பி வருகின்றனர்.